Mutton Kuskawa. Hey guys, welcome to We Talk Cricket. So we are back with another series அப்படின்னு சொல்லலாம். என்னடா புதுசா சீரீஸ்ன்றானுங்க, ஐபிஎல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்தியா இங்கிலாந்து சீரீஸும் கிடையாது, இட்ஸ் லைக் வி டாக் கிரிக்கெட்டோட சீரீஸ். ஸோ அந்த சீரீஸ் நேம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரிச் தெரியுமா அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அந்த சீரீஸ் நேமே ஆஸ்ட்ரிச் தெரியுமா தான். ஸோ ஆஸ்ட்ரிச் தெரியுமானா என்ன மச்சான், இதை பத்தி என்ன சொல்ல போறோம்? ஸோ பேசிக்கா வந்து நாங்க நிறைய ஸ்டாட்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து போட்டு நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கான ஒரு ஹோமாஜ். அதோட சேர்ந்து சில நம்ம பிளேயர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டான இதுல அட்ரஸ் பண்றதுனால அவங்களோட வழியையுமே இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஸ்டாட்ஸ் மூலியமா நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ப்ரிடாமினண்டா யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. ஸோ அவங்களோட எஃபர்ட் என்ன, அவங்க ஆன் கிரவுண்ட்ல எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம அலசி ஆராயிறதுனால இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா. இதுல வந்துட்டு நானு ஹரி மட்டும் வில் கோ டீப் இன் டு லாட் ஆஃப் டாபிக்ஸ். அது என்ன பேசணும்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த புக்ஸை பத்தி டீட்டெயிலா இப்போ ஆஷ்னா எழுதின புக் இல்லாம நிறைய ஸ்டாட்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு யூகேல இருக்கிற அந்த நேத்தன் லீமன், அதே மாதிரி நிறைய அனலிஸ்ட், கிரிக்கெட்டர்ஸ், நாட் ரெமினிஸ் மட்டும் இல்லாம அதாவது அண்டர் த கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டி என்னெல்லாம் இருக்குமோ அதுல வந்து புக் ரீட்ஸ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸை வந்துட்டு இன்னும் டைசெக்ட் பண்றதுன்னு சொல்லி நம்ம போறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ்காக தான் இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா. ஸோ இந்த வாட்டி ஆஸ்ட்ரிச் தெரியுமா அப்படின்றதுல வந்து ஆள் வந்து ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் தான். ஸோ கேப்டன் ரோஹித் குருநாத் சர்மா இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு அலசி ஆராய போறோம். ஸோ ஓவராலா நம்ம அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அது ஹரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வீல் கோ இன் டு டெஸ்ட் பேட்டர் டீடைல் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்ஷிப், இதெல்லாம் தாண்டி லாஸ்டா ஆர் வி கோனா மிஸ் ரோஹித் சர்மா த டெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்றதையுமே நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஐபிஎல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹாவ் பிக் சீரீஸ் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா. ஸோ அந்த சீரீஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ண போகுது ரோஹித்தோட வாய்டு அப்படின்றத பத்தியுமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஐடியா ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ யா, வெல்கம் டு ஆஸ்ட்ரிச் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ அடியூ கேப்டன் ரோஹித் குருநாத் சர்மா. குருநாத் அப்படின்னாலே லைக் நமக்கு ஒரு படம் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி மும்பைக்கா ராஜா எல்லாமே சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேரி டெய்லா இருந்திருக்கும். வான்கடையில ஒரு ஸ்டாண்டை பில்ட் பண்ணிட்டு ஸோ அதுவுமே கட்டிட்டு இருக்காங்க. வான்கடையில ஒரு லாஸ்ட் டெஸ்ட் ஆடி இது பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு ஒரு வருத்தம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறது லைட்டா ஒரு இதுவா இருக்கு. பட் சம்ஹவ் எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆன் த சிட்னி டெஸ்ட். சிட்னி டெஸ்ட்லேயே வந்து அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர்கிட்டயுமே வந்து கேட்டாங்க. பட் ஆனா அவர் என்ன சொன்னானா, அரே யார் வழக்கம் போல அவர் சொன்ன இதுதான். பட் லெகசி அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா ரொம்ப ரோஹித் சர்மா வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயராகவே 11ல வருவாரா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளேயிங் 11ல வந்தாரு, அதுக்கப்புறம் ஓப்பனரா ஆனாரு, அதுக்கப்புறம் கேப்டனாவும் ஆனாரு. ஸோ இதை பத்தி தான் நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அக்ஷய் கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கான். ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம போக போக பார்க்க போறோம். அதுல ஒரு பேசிக்கா நான் ஒரு இது எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த 2011-12 விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் ஏர்லி ஆன் த கெரியர்ல வந்து வீரேந்தர் சேவாக், எம்எஸ் தோனி எல்லாம் கேப்டனா இருக்கும்போது தேர் இஸ் ஆப்ஷன், 2 பேர்ல யாரை வந்து ஆட வைக்கிறது அப்படின்ற அந்த டெஸ்ட் மேட்ச்ல வரும்போது பீப்புள் ஆக்சுவலி ப்ரிடாமினன்ட்லி வாண்டட் ரோஹித் சர்மா. ஒரு பார்ட் ஆஃப் த இது சில பேர் வந்துட்டு தே வாண்டட் விராட் கோலி. ஸோ அந்த டைம்ல தான் ரோஹித் விட்டுட்டு விராத்தை பிக் பண்ணி விராத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு டெஸ்ட் பேட்டரா வந்துட்டு மாத்தினதுக்கான ஒரு பெரிய மொமெண்ட். இல்லைன்னா ரோஹித்தோட கெரியர் இன்னும் பெருசா போயிருக்கும். 4000 ரன்ஸ் அப்படின்றத தாண்டி போயிருக்கோம். ஸோ தட் வாஸ் த திங். ஏன்னா ஒரு நம்பர் 6 பேட்டரா உள்ள வந்து டெஸ்ட் மேட்ச் ஓப்பனரா வந்துட்டு கன்வெர்ட் ஆகி ஒரு பெஸ்ட் ஓப்பனர் இந்த பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸா வெளில போறதுன்றது இட்ஸ் அன் அப்சல்யூட் பிரில்லியன்ட். ஏன்னா எவால்வ் ஆயிட்டே வரதுல ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபியூ கிரிக்கெட்டர் ஆஃப்டர் 30ல
ஆல் ஃபார்மட்ல நல்லா அடாப்ட் பண்ணி வந்திருக்கிற ஒரு பிளேயர்ல வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து நம்ம கண்டிப்பா வந்து டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல தான் வரணும். அது கேப்டன்ஷிப் ரெக்கார்ட் அவர் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்றத நம்ம பார்ப்போம். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் கெட் இன் டு மை மைண்ட். அந்த 2011-12ல அடிலைட்ல வந்துட்டு விராட் 100 அடிப்பான் பீட்டர் சிட்டில் பால்ல. ஸோ அந்த இடத்துல ரோஹித்தா விராட்டா அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அந்த டைம்ல விராட் வந்துட்டு ஹஸ் டேக்கன் த ஸ்பாட்லைட் அண்ட் பெர்ஃபார்ம் டு த லெவல் ஆர்எல்ஸ் ரோஹித் சர்மாவோட கெரியர் வுட் ஹவ் பீன் அ பிகர் இது ஆன் டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா லேட்டரா தான் உள்ள ரோஹித் வந்தாரு. ஸோ அதனால லெட்ஸ் கோ இன் டு தட். யா ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைக் ரோஹித் சர்மா இந்த ஒயிட்ஸ் போட்டால எப்படின்னா கேப்டன்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன் ஃபீல்ட்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரதர்ஹுட்டா தான் இருந்திருக்காரு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ், அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் எல்லாருக்குமே நீங்க வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் போட்ட ட்வீட்ஸா இருக்கட்டுமே எல்லாருமே பிரதர்ஹுட் லீடர் அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாண்டிங் வந்து ஒரு கிரியேட் பண்ணாது தெரியுமா? ஏன்னா லைக் விராட் இஸ் லைக் ஒரு அக்ரஸிவான ஒரு டெஸ்ட் கேப்டன், அந்த லெகசிலாம் நம்ம இது பண்ணது. அது மாதிரி ரோஹித் சர்மா அதை வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த டீமை வந்து இது பண்ணி வச்சிட்டு இருந்தாரு. அந்த இங்கிலாந்து சீரீஸ் ஜெயிச்சதா இருக்கட்டும், பட் அதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரீஸ் பெருசா போல. பட் அந்த ரோஹித் சர்மாவோட ஆன்ஃபீல்ட் ஆன்டிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரோஹித் சர்மா வந்து காம் கேப்டன்லாம் யாரும் சொல்லாதீங்க. லைக் ஒரு ஃபன்னியான ஒரு பேண்ட் உள்ள ஒரு கேப்டன். ஏன்னா வந்து லைக் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்கு, கொய்வி கார்டன் மே கூமேகா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு நம்ம ஏரியால நம்ம விளையாடி இருப்போம், லைக் ஒரு கலி கிரிக்கெட் ஆடுறோம் அப்படின்னா ஒரு பிரதர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த பிரதர் என்ன பண்ணோம்னா எல்லாரையும் புரிஞ்சு இங்க போய் நில்றா அங்க போய் நில்றா அப்படின்ற மாதிரிதான். என்னடா இங்க என்ன கார்டனுக்கு வாக்கிங்கா போய்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை பேண்டர் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜட்டு கிட்ட வந்து அந்த நோ பால் வந்து ஜட்டு T20ல நோ பால் ரூல்ஸ் இல்ல இது மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அப்புறம் ஜட்டுவும் கோலியும் வந்து ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும் போது ரோஹித் சர்மா வந்து ஃபன்னியா ஜட்டு அவனை திட்டாத அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் கிட்ட வந்து ஜெய்ஸ்வால் என்ன கேஷுவலா உட்காந்து ஃபார்வர்ட் ஷாட் நின்றுகிறதா சொல்லிட்டோம். அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் வந்து அவங்க அப்பா வந்து போயிட்டு ரோஹித் சர்மா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என் பையனை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. சர்ஃப்ராஸ் கான் வந்து டெபுட்ல அந்த ரன் அவுட்டுக்கு வந்து அவன் ஒரு எமோஷனா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கேப் தூக்கி கீழே அடிச்சிருப்பான். அந்த அந்த ஒரு எமோஷன்லாம் வந்து நேச்சுரலான ஒரு கேப்டன். இப்ப எப்படி நீங்க வந்து எப்படி ஒரு தியேட்டர்ல ஒரு சீனை பார்த்து நீங்க எமோட் ஆவறீங்க அப்படின்ற மாதிரிதான் ரோஹித் சர்மா டக் அவுட்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாரு. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஹெல்மெட் போடாம வந்து சில்லி ஃபார்வர்ட் இதுல நிக்கும் போதுமே வந்து என்ன ஹீரோவாக ட்ரை பண்றியா, ஹெல்மெட்டை போடுறா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதெல்லாம் அந்த பிரதர்ஹுட் கேரிங்ன்றது வந்து நேச்சுரலாவே அவருக்கு வருது. டீமையுமே அந்த இதுல கொண்டு வந்து சர்க்கிளா வந்து லைக் இது பண்ணதுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே ட்வீட்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப எமோஷனலா நான் பாக்குறேன். ரொம்ப கனெக்டடான ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் இந்த ரீல்ஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஆமா, பிளேயர்ன்றதை தாண்டி ரோஹித் சர்மா ஹிம்செல்ஃப் இஸ் a கேரக்டர். அது வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால இவன் சொல்ற மாதிரி ஒரு 5 டேல பாக்குறதுன்றது இதா இருக்கு. ஏன்னா ஒரு 120 பால் கேம் 3 hours 8 hours கொஞ்சம் கம்மியா தான் ரியாக்ட் பண்ண முடியும். 5 டே கேம்ல we might miss this also. ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேரக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்டிங் இஸ் ஓன் லெகசில இந்த கேரக்டருமே ஒரு பார்ட்டா லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல அது ஒரு பெரிய ஐடியா வந்து என்னதான் டீமுக்குள்ள இந்த ஃபன்னி பேண்டர்ஸ் இருந்தாலும் ஆப்போசிஷன்ல போயிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு பேண்டர் பெண்டக்கெட் வந்து போட்டு அடிச்சு ஃபயர் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கத்துல. ஐபிஎல் ஆக்ஷன் ஹோகேயா தும் பெண்டக்கெட் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறது. ஆப்பனண்ட்ட போயிட்டு ஸ்லெட்ச் பண்றது, இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா ஸ்லெட்ச் பண்றது வந்து நான் ரோஹித் சர்மா கிட்ட பாக்குறேன். இது வந்து சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஈவன் இன் பிரஸ் கான்ஃபரன்சஸ் ரோஹித் சர்மா அண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அது ஒரு தனி படமாவே எடுக்கலாம். நமக்கே வந்து ஒரு ஃபன்னி பேண்டரா இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எவனாச்சும் கொஸ்டின் பண்றான் அப்படின்னா நம்ம வந்து சம்டைம் வந்து எமோஷனலா பதில் சொல்லுவோம். ஆனா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு லீடர் அவர்கிட்ட இருக்கிற ப்ரெஷரோ இதுவோ இருக்கும் போது லைக் அவர் வந்து இந்தியன் கேப்டன்னாலே ஒரு ப்ரெஷர் தான். பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து ஃபயரா தான் இருக்கும். அதை அவர் ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லலாம் ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வர மாட்டாரு, அவர் வந்தாருனாலே ஃபன்னு தான். ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்சஸ் இருக்கும் போது இது வந்து 2019ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஹோம் டூர் அப்போ வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் பியூட்டிஃபுல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஐ நியூ லைக் யூ கைஸ் ரைட் a lot about me in case of failure but you can write good things about me. அவர் வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க, நல்லா டைப் நீங்க நல்லா எழுதலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரிமார்க்கபிள் தான். இதெல்லாம் வந்து இந்த டெஸ்டோட ஃபேஸ்ல வந்து கண்டிப்பா நான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னும் நிறைய நம்பர்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யா ஆமா அது யா
அதுக்கு முன்னாடி கப்பையே மறந்துட்டு போயிருவான் வந்தான்னா, அதுவும் நடந்தது. ஆமா. அன்பிலீவபிள் கேரக்டரு. ஸோ யாஹ்! ஸோ பேசிக்கா அது நவ் வந்துட்டு ஒரு டீட்டெயிலா நம்ப அவரு எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு கண்ட்ரி வைஸ், டீம் வைஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி நம்ம இங்கிலாந்து சீரிஸ் போறனால பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் அங்க தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இம்பாக்ட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வி ஹேவ் புட் இன் அ ஒரு இது கால்ட் மேட்ச் எஃபெக்ட் அப்டின்ட்டு. ஸோ அது வந்து நம்ப இப்போ ஜெனரலா பார்த்தா ஒருத்தவங்க வந்து 30 ஆவரேஜ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த கிரவுண்ட்ல அந்த மேட்ச் நடக்கும்போது அவங்க ஆப்போனன்ட் அவங்களோட டாப் ஆர்டர் இல்ல அவங்களோட டீம் ஆடும்போது எந்த மாதிரி ஆடுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். வி கேனாட் ஜென்ரலி சே. ஏன்னா வந்து சச்சின் ஆடின எரா வந்துட்டு 50+ மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் அதர் கண்ட்ரீஸ், பிளாட்டர் கண்டிஷன்ஸ். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. ரொம்ப டஃப்பா இருக்கு இந்தியால பேட்டிங் பண்றதுக்கு. ஆனா பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப வந்துட்டு ஸ்பின் ஆடுறதுக்கு திறமை இருந்தது அப்படின்னு கிடையாது. பட் எவ்ரிபடி ஸ்ட்ரகிளிங் போது அதுதான் நம்ம ஒரு இதா வந்து வைக்கணும். அதை வச்சுதான் நம்ம வந்து கேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால மேட்ச் எஃபெக்ட்ன்ற ஒரு ஃபேக்டருமே கொண்டு வந்திருக்கோம். நாட் தட் வி ஹவ் ஜஸ்ட் பிளானிங் டு ஷோ த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஹிம். அது மட்டும் இல்லாம வி ஹவ் புட் இன் திஸ் மேட்ச் எஃபெக்ட்ன்ற ஒரு ஃபேக்டரை கொண்டு வரும்போது எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல அதாவது ஹோம்ல அவே எல்லா இடத்துலயுமே எல்லா டைம் எந்த கேப்டன் கீழே ஹையஸ்ட் இம்பாக்ட் அவருக்கு இருந்திருக்கு, எங்க வந்து எஃபெக்ட் மேட்ச் எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ வில் ஸ்ட்ரெயிட் அவே கோ இன் டு தட். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் வந்து கண்ட்ரி வைஸ் நீங்க நல்லா எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியால வந்துட்டு 50+ ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. அதை தாண்டி நியூசிலாந்துலயும் இங்கிலாந்துலயும் ஹி ஹாஸ் அ வெரி வெரி குட் ஆவரேஜ். வாட் தட் மீன் இஸ் கம்பேரிட்டிவ்லி அவர் வந்து புல் ஷாட் ஆடுவாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஆடுவாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்விங் அண்ட் சீம கம்பேரிட்டிவா பெட்டர் ஆடி இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்லோவர் பிச்சஸ், அது போக இந்தியாலையுமே லிட்டில் பிட் ஆஃப் ஆன் த ஸ்லோவர் சைட். பட் வென் யூ சி நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ். அங்க வந்து 40+ ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா ஆஃப்டர் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இந்தியா ஹி இஸ் கம்ஃபர்டபிள் பிளேயிங் சீம் அண்ட் ஸ்விங். எஸ்பெஷலி லேட்டர் பார்ட் ஆஃப் கெரியர்ல அந்த ஓபனரா வந்து பண்ணும்போது அந்த இதுக்கான எஃபெக்ட் தான் நியூசிலாந்து இங்கிலாந்துல வந்துட்டு அவருக்கு இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு அவரோட கெரியர்ல வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்தது. லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல அவர் நல்லாவே வந்து ஸ்விங்க வந்துட்டு ஆட ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும். லேட்டர் பார்ட்ல அந்த இங்கிலாந்து சீரிஸ் 2021ல இருந்த எஃபெக்ட்ன்றது இட்ஸ் a வெரி வெரி பிக் திங். அண்ட் ஒன் மோர் திங் விச் வி நீட் டு டாக் அபவுட் இஸ் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா வெறும் 6 தான் ஆவரேஜ் போது ஜஸ்ட் ஒன்லி பிளேட் ஒன்லி ஒன் மேட்ச் தேர். ஸோ அதனால அது ஒரு நெக்லிஜிபிள் தான். பட் யூ குட் நாட் பி சர்ப்ரைஸ்ட். இது வந்து கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆக வேண்டியது என்னன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பவுன்ஸ் பிச்சஸ்ல தான் வந்து ரோஹித் சர்மா வந்து லைக் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஷார்டர் சைடே போடக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல அவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காருன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஆவரேஜ் தான். பட் ஆனா ஓவராலா வில் சி இந்த மாதிரி கண்ட்ரி வைஸ்ல எந்த கண்ட்ரில ஹி ஹாஸ் அ ஹையஸ்ட் எஃபெக்ட், எங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னஸ் அவரோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். சார் ஸோ இப்போ ரோஹித் சர்மா வந்து இந்த ஓவர்சீஸ் டூர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னடா ரோஹித் சர்மா பேர் இல்ல, எப்ப பார்த்தாலும் ரோஹித் சர்மா வந்து இந்த ஓவர்சீஸ்ல வந்து ஓவர்சீஸ் வரும்போது கரெக்டா இன்ஜுரி ஆயிடுவான் அப்படின்ற ஒரு டாக்கே போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த 21 இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா தான் நான் பாக்குறேன். அப்சல்யூட்லி லைக் இப்போ பார்த்த ஆவரேஜ் நம்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு பெருசு ஸ்டாண்ட் அவுட்டா இல்லைனாலும் சம்பவ் இஸ் இந்த லாஸ்ட் 2 WTC சைக்கிள்ஸ்லுமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவே கண்டிஷன்ஸ்ல இல்லடா. யா யா பட் யா த பாயிண்ட் இஸ் தட் அந்த சேனா கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்பீங்க. ஐ மீன் தட் வாஸ் ஜஸ்ட் கிரியேட்டட் ஃபார் அ ஸ்டாட். பட் இருந்தாலும் நான் அதை வந்து நான் போட்டிருக்கேன் நான். ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். வென் யூ சி த ஆவரேஜ் இஸ் ஜஸ்ட் 28. பட் ஆனா நீங்க வந்து இந்த மேட்ச் எஃபெக்ட்ன்றதுல பாத்தீங்கன்னா தான் யூ கேன் சி த இம்பாக்ட்ன்றதுல வந்துட்டு ரொம்ப கம்மியான மைனஸ்ல இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடும்போது ஆப்போனன்ட்ல ஆடுறவங்களோட 3.5 ரன் வந்து கம்மியா அடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஜென்ரலா உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் சொல்றேன். அதுதான் அந்த 3.5 மைனஸ். பங்களாதேஷ்ல ஆடும்போது ஹீ ஸ்கோரிங், அதாவது வந்துட்டு ஆப்போனன்ட் அடிக்கிறது 43 ரன் கம்மியா அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்க பாருங்க. அப்ப நான் தான் சொன்ன மாதிரி பட் லுக் அட் ஹிம் இன் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஈவன் இன் இங்கிலாந்து. அங்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரு பேட்டிங் பண்ணாலே இந்தியன் டீம் வில் பி 10 ரன்ஸ் அஹெட்ன்றதான் அர்த்தம்.
பட் சேனா கண்ட்ரீஸ்ல நம்ம பார்க்கும்போது பெருசா நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அப்ப எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்றதான் பாயிண்ட். -3.5ன்றது இட்ஸ் நாட் அ வெரி பிக் டிஃபரண்ட். டெஸ்ட் மேட்ச் T20 மாதிரி கிடையாது. ஒரு பால்ல 4 ரன்ன்ற மாதிரி கிடையாது. 4 ரன் அடிக்கணும்னா இட் இஸ் அ பிகர் ப்ராசஸ். அப்படின்னும் போது 4 ரன்ன்றது ஒரு நெக்லிஜிபிள் டிஃபரன்ஸ் தான். ஸோ ஹி ஆக்சுவலி பெர்ஃபார்ம். ஹரி சொன்ன மாதிரி நம்பருமே என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆடின அந்த 67 மேட்ச்ல அவர் எப்பெல்லாம் வந்து சேனால ஆடினாரோ பெருசா டீமுக்கு எந்த பாதகமும் இல்லாம ஆடி இருக்காருன்றதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு கண்ட்ரி வைஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. நவ் வில் கெட் இன் டு டீம் வைஸ். எந்த டீம் வந்து ரொம்ப அவர் ரசிச்சு ருசிச்சு ஆடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை போட்டு பொழந்து எடுத்திருக்கிறாரு. பட் இதுக்கான ஒரு ரீசன் வந்து அந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த கெரியர்ல 170 வந்துட்டு ஒரு 2-3 ஹண்ட்ரட்ஸ் தொடர்ந்து அடிச்சிருப்பாரு அந்த நம்பர் 6ல வந்து ஆடும்போது. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே தான். ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டா இந்தியால ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சதுனால தட் இஸ் இஸ் செகண்ட் ஃபேவரட் டீம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு இங்கிலாண்டோட தான் மேட்ச். இங்கிலாந்துலயே நல்ல ரெக்கார்டு இருக்கு. இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாவும் ஆல்மோஸ்ட் 50. இந்த எரால ஆஃப்டர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 50 ஆவரேஜ் மெயின்டைன் பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விராத்தோட ரெக்கார்ட் குறைஞ்சது, புஜாராவோட ஆவரேஜே எவனாலுமே பார்க்க முடியாது. முதல்ல மச்சான் நல்லா ஞாபகம் இருக்கும் உனக்கு கூட. டெஸ்ட் மேட்ச்னு எடுத்து பார்த்தா நம்ம டாப் 4 எல்லாருமே 50 மேல வச்சிருப்பாங்க. 50 கீழ இருந்தாலே ஒரு கேவலம் மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஐ மீன் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படின்னும் போது having a 47 average in England is a very very good performance. கண்டிப்பா. இப்போ ரோஹித் சர்மா வந்து லைக் ஏன்னா நம்ம இங்கிலாந்து டூர் வந்து 2007ல ராகுல் டிராவிட் கேப்டன்சில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெருசா போய் ஜெயிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த எவல்யூஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, முரளி விஜய், KL ராகுல் அந்த மாதிரி ஓப்பனிங் பண்ணும்போது லைக் ரோஹித் சர்மா வந்து மிடில் ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டன்சில லைக் ஒரு ஸ்விட்ச் கிடைச்சது. ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலி டிசைடட் ரோஹித் சர்மா டு ஓப்பன். அதுக்கப்புறமே வந்து நல்ல நம்பர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. அந்த அவே கண்டிஷன்ஸ்ல போயிட்டு ஒரு ஓவர்சீஸ் செஞ்சுரி அடிப்பாரு பாரு. இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் கெனிங்டன் ஓவல் கரெக்டா? ஓவல்ல தான் அடிப்பாரு. ஸோ ஓவல்ல அடிச்ச அந்த செஞ்சுரியா இருக்கட்டும், லைக் அந்த த்ரூ அவுட்டா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியல். அதை வந்து நம்பர் 5 பேட்ஸ்மேன் ஓப்பன் போய் இது பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் அவரும் KL ராகுலும் வந்து சர்வைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கியர்ல ஆட ஆரம்பிப்பாங்க. பட் அதெல்லாம் ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எப்படி டைரக்டா வந்து உன்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஃபேசிங் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டுவர்ட் பட் அதான் அதான் அந்த அவன் 2013ல வந்துட்டு அவனுக்கு கிடைச்ச அந்த ஒயிட் பால் மூவ் 10 வருஷமா ஆல்மோஸ்ட் 7+ இயர்ஸ்ல ஓபன் பண்ணோனே he was able to adapt well. அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர். இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் தான் ரோஹித்தோட ஃபேவரட்டான ஒரு ஆப்போனன்ட். அது மட்டும் இல்லாம சேனா கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா, ஏன் நம்ம சேனா கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா தே ஆர் த வெரி குட். ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா அடிக்கிறது தான் ரன்ஸ். ஏன்னா தட் இஸ் ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு மேட்சஸா இருக்கும்போது அங்கேயுமே ஆல்மோஸ்ட் 40. ஏன்னா இந்த ஏராலேயே வந்துட்டு பெருசா 40 ஈவன் 50லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஃபியூ இன்ஸ்டன்ட் லைக் ஒரு கமிண்டு மெண்டிஸ் லேட்டர் பார்ட்ல ஆடி இருப்பாரு, டாம் லேத்தம் வந்து நடுவில் ஆடி இருப்பாரு. தவிர ரோஹித் சர்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹி ஆக்சுவலி அலாங் வித் ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா ரியலி டேக்கன் திஸ் இந்தியன் டீமோட ஓவரால் அந்த வால்யூம் ஆஃப் ரன்ஸை கையில எடுத்துட்டு வந்ததுல ரோஹித்துக்கு ஒரு பெரிய பாடும் இருக்கு. அது அகேன்ஸ்ட் சேனா கண்ட்ரீஸ்னா ஆஸ்திரேலியா இங்க வரும்போதும் சரி, இங்கிலாந்து இங்க வரும்போதும் அந்த சென்னையில் அடிச்ச இன்னிங்ஸா இருக்கட்டும். ஸோ ஹி ஹேஸ் வெரி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் குட் டீம்ஸ் ஆல்சோ அப்படின்றத நம்மளால வந்து இதுல பார்க்க முடியுது. ஸோ யா ஸ்ட்ரெயிட் வில் ஜஸ்ட் கோ இன் டு த மேட்ச் எஃபெக்ட் அகேன்ஸ்ட் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இவர் ஆப்போனன்ட்டுக்கு போட்டு பொரியல் பார்சல் பண்ணியிருக்காருன்னா ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்க பாருங்க மோஸ்ட் ஆஃப் த டீமுக்கு அகேன்ஸ்டா ஹி ஹேஸ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் இன் த கேம். பட் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாவும் பங்களாதேஷ் ஸோ அந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பெருசா ரன் அடிச்சது இல்ல, சாரி. ஸோ அப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட பெருசா ரெக்கார்டு இல்ல. ஸோ ஹி ஹேஸ் அ வெரி நெகட்டிவ் எஃபெக்ட் வென் ஹி பிளேஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அப்படின்னா ஆஸ்திரேலியா ரியலி ஃபவுண்ட் அவுட் த்ரூ அவுட் இஸ் கெரியர் அப்படின்றத நம்மளால இதுல ஆன்சர் பண்ண முடியுது. இதுல ஏதாவது பிக்கர் டீம் விச் டசன்ட் ஹேவ் அ வே டு ஃபைண்ட் ரோஹித் சர்மாவை அவுட் ஆக ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பிகர் டீம்ஸ்னா அது இங்கிலாண்டா தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் எஸ் ஆல்மோஸ்ட் வென் யூ வாக் இன் அவர் வெளில வரும்போது ஹி வில் ஹாவ் அ 20+ ரன் எஃபெக்ட் இன் த கேம் அப்படின்றத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் ஆடுறாதோ அதை பொறுத்து தான் நம்ம இதை போடுறதுனால இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் ரோஹித் சர்மா ஆமா அப்படின்ற ஒரு ஃபேக்டர்.
ஸோ நவ் வில் கோ இன் டு ஹோம் அண்ட் அவேல அவரோட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஹோம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் வந்துட்டு 50+ இருந்திருக்கு. அவேல 30. இட் இஸ் கெட் ரெடியூஸ்டு. நியூட்ரல்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல ஆடின அந்த WTC அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்ததுனால ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இஸ் கம்ஃபர்டபிள் தேர் இன் ஹோம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை தாண்டி அவேல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதுக்கு மெயின் ரீசன் ஆஸ்திரேலியால அவரால் கோப் அப் பண்ணி நிறைய பிக்கர் ஹண்டர்ஸ் அடிக்க முடியாம போனதுதான். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கும், ஓப்பனர் ஆனதுக்கு அப்புறம் ஒயிட் பால்ல ஓடியில வந்து ஆஸ்திரேலியால தான் ரன்ஸ் ஆஃப்டர் ரன்ஸ் நிறைய அடிச்சு காம்பன்சேட் பண்ணுவாரு. அது வந்து டெஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. பட் ஹோம்ல ரெக்கார்டு வைக்கிறதா நான் எப்பயுமே ஹரிட்ட ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணும்போது, யூ வில் கெட் ஜஸ்ட் லெஸ் நம்பர் ஆஃப் சான்சஸ் டு பிளே இன் அப்ராட். ஆனா நீங்க உங்க கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது இட் ஷுட் ரிவால்வ் ஆன் த ஹோம் ரெக்கார்ட். ஹோம்ல வந்து நீங்க ரெக்கார்டு வைக்கணும்னா அது ரோஹித்தோட அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப குருஷியலா இருந்திருக்குன்றது அவரோட ஆவரேஜ பார்த்தாலும் தெரியும். நவ் வில் see the effect also. மேட்ச் எஃபெக்ட் வந்து நீங்க பாருங்க ஹோம்ல when he அதுதான் பாயிண்ட். இந்தியால ரோஹித்தோட விக்கெட்டோட வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்ரல் வென்யூஸ்லமே இன்னும் நீங்க அவேல பாருங்களேன், ஆவரேஜ் மட்டும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா என்ன 30 தான்ற மாதிரி இருக்கும். பட் லுக் அட் வாட் ஹி இஸ் கம்பீட் பண்ற பிளேயர்ஸும் ஆப்போனன்ட்ல இருக்க பிளேயர்ஸை விட இவர் ஹி ஜஸ்ட் ஹேவிங் அ எஃபெக்ட் ஆஃப் 0.29 போது பெருசா எதுவுமே கிடையாது. இஃப் ஹி கோஸ் ஆப்போனன்ட்ல இருக்கிறவரு ஸ்ட்ரகிள் ஆவார்னு அர்த்தம். அவேல வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடுறாருன்னா இவர் என்ன பண்றாரோ அதே தான் ஆப்போனன்ட்ல இருக்கவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிற கண்டிஷன்ஸ் அர்த்தம். அப்ப ரோஹித் சர்மா பிளேட் லாட் மோர் இன் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ் அஸ் வெல் விச் ஹி டசன்ட் ஹேவ் அ நெகட்டிவ் இம்பாக்ட். பெருசா நெகட்டிவ் கூட நியூட்ரலைஸ் தான் பண்ண முடியுது ரோஹித்தோட விக்கெட்டை. ஸோ அவ்வளவு டஃபா இருந்திருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்மளால ரொம்ப ஹார்டாவும் போக கூடாது. ஏன்னா இப்போ ஒரு 13 நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். பட் வென் யூ கம்பேர் ஆன் த சேம் பிச் சேம் டே யாரெல்லாம் ஆடி இருக்காங்க அவங்களோட ஆடும்போது கேமை தானே நம்ம கம்பேர் பண்ணோம். கரெக்டா மச்சான்? ஸோ கேமை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரோஹித்தோட இது இம்பாக்ட்ன்றது ரொம்ப நெகட்டிவா கிடையாது. இட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். இட்ஸ் 0.29 அப்படின்னு பார்க்கும்போது he actually had a very இந்த எராக்கு அவர் ஆடின மேட்சுக்கு பர்டிகுலர்லி இந்த 67 மேட்சஸ் which he played ஆல்மோஸ்ட் ஒரு 100+ இன்னிங்ஸ்ல அவர் பெருசா எந்த ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டுமே இல்லாம தான் அவேல ஆடி இருக்காருன்னும் போது இட்ஸ் வெரி வெரி குட். பிகாஸ் தட் இஸ் how we need to come to a conclusion. So yeah. ரோஹித் சர்மாவோட அந்த ஹோம் பத்தி பேசும்போது இப்ப ரீசெண்டா அவரு ஆஸ்திரேலியா கூட இந்த பிசிடில அடிச்ச 100 வந்து உண்மையிலே ஒரு பெரிய மேட்ச் எஃபெக்டா நான் பாக்குறேன். இப்ப அக்ஷய் கொடுத்த நம்பர்ஸ்க்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் எவிடென்டா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வர பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலுமே லைக் அவர் டாப்ல ஒரு 2 ஹோல்ட் பண்ணி லைக் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க 3 ஸ்பின்னர் பேட் கமின்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி ரிவால்வ் பண்ணி இது பண்ணாரு. ஸோ அதை எப்படி மச்சான் பாக்குறேன்? அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு இந்த மேட்ச் எஃபெக்ட் ஒரு பெர்ஃபெக்ட் எவிடென்ட் நினைக்கிறேன். அதாவது இப்போ ஐ மீன் தட் இஸ் த பாயிண்ட். அது ரோஹித் சர்மாவோட ஸ்பின் பிளேயிங் எபிலிட்டி அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டா நிக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுவோம்னா நல்ல வெரி குட் புல்லர் ஆஃப் த பால், வெரி குட் பிளேயர்னு சொன்னா அது ஒயிட் பால். ஆனா டெஸ்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே லென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லர் சைட்ல இருக்கும். ஸ்டெம்பை நிறைய ஹிட் பண்ணுவாங்கன்னும் போது ரோஹித் சர்மாவை லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் ஸ்பேசஸ் கம்பேரிட்டிவ்லி. ஆனா இப்ப ஹரி சொன்ன இதை எடுத்து பார்க்கும்போது அது மட்டும் இல்ல, சென்னையில அடிச்ச 100 நிறைய மேட்சஸ்ல செம இம்பாக்ட் ஹோம்ல பண்ணிருக்காருன்றதுதான் தெரியுது. ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுக்கலன்னா ஆப்போனன்ட் 23 ரன்ஸ் பிஹைண்ட்ன்றதுதான் அர்த்தம் இப்ப நம்ம பாக்குற ஸ்டாட்ல. சோ தட் இஸ் த தட் மீன் இந்தியா வில் வின் 23 ரன்ஸ் அப்படின்ற மாதிரியான எஃபெக்ட் இருந்திருக்கு ஹோம்ல. தட் இஸ் த பிக்கஸ்ட் திங். ஸோ இப்போ இயர் வைஸ் நம்ம பார்ப்போம். இதுலதான் ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. லுக் அட் த 2024. நான் இயர் வந்துட்டு இதான் வந்து நான் போட்டிருக்கேன் நான். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் இஸ் பெஸ்ட் இயர் டு ஒஸ்ட் இயர். அதுல 2024 தான் அவரோட ஒஸ்ட் இயரா இருந்திருக்கு. ஸோ இப்ப எனக்கு என்ன வந்துட்டு ஒரு இது வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் 2024 அண்ட் எஸ்பெஷலி அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர்ல ஒரு 3-0 ஹெவி லாஸ், அதோட சேர்த்து பிஜிடில அரகுர கேப்டன்ஷிப், he comes and goes due to some personal reasons. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட்னால தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டே நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் ஹரி ஆன் திஸ்? மச்சான் லைக் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரியும் அட்ரஸ் பண்றாங்க. லைக் அந்த 5 டே கேம் ஆடுறது, அதே மாதிரி லைக் ரோஹித் சர்மா வந்து அந்த அளவுக்கு பெருசா ஃபிட் இல்லை அப்படின்ற ஒரு கன்சர்ன். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த நியூசிலாந்து டூரா இருக்கட்டும், அப்புறம் பிஜிடியா இருக்கட்டும்,
லைக் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இது பண்ணும்போது லைக் வி ஒன் த கேம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் பேரை வந்து மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் 5ல போய் ஆடி அடாப்ட் பண்ண முடியல. டக்குன்னு அவையில போய் அடாப்ட் பண்றது கொஞ்சம் பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் பண்ண முடியுன்ற மாதிரி அவர் மேல ப்ரெஷரை போடுறாங்க. அது ஒரு பக்கம் பேக் ஃபயர் ஆகுது. டக்குன்னு ஹி வாண்ட்ஸ் டு ஓப்பன். இல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. கேஎல் ராகுல் வச்சு திருப்பி கேஎல் ராகுல புஷ் டவுன் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஆமா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சர்னா தான் பாக்குறேன். லைக் கம்ப்ளீட்லி ஒரு ஒரு சேடனிங்கான ஒரு லாஸ்ட் இயர் கேம்பெயினா தான் பாக்குறேன். அது கெரியர்ன்றது அவர் கெரியர் இல்லாம இதுல ரோஹித் சர்மா எடுத்த இந்த டெசிஷன்ல ஒரு குட் திங் இஸ் ஹி இஸ் லுக்கிங் சோ மச் அஹெட். அது 2 பேருமே விராட் கோலியும் அது ஸ்பெகுலேஷனா இருந்தாலுமே விராட் கோலியோட அந்த பாட்காஸ்ட்ல பார்க்கும்போது கூட ஹி ஆல்வேஸ் இந்த மாதிரி பிக்கர் பிளேயர்ஸ் வந்துட்டு தே சி அஹெட். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்ட்ரிக்கு பாதகமா இருக்காங்களான்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் ரோஹித் வந்துட்டு பார்த்துருக்கான ஒரு இது இருக்கு. பட் லெட்ஸ் ரியலி டாக் அபவுட் இஸ் பெஸ்ட் இயர்ஸ். 2017ல வந்துட்டு ஹேஸ் an average of 217. 2019ல வந்து 92. அதாவது எப்படின்னா 2019ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த டெஸ்ட் மேட்ச் கெரியர் வந்துட்டு ஒரு பெரிய டேர்ன் எடுக்கும்போது அங்க ஆரம்பிச்சதை வந்துட்டு 2019 2017 அதுக்கப்புறம் ஈவன் 2021 சொல்லி வெரி 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 குட் இயரா ஒரு பர்டிகுலர் இயர்ஸை வந்துட்டு அவரால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது வந்துட்டு ஒரு குட் திங். ஸோ எனக்கு இந்த ரோஹித் சர்மாவோட ஓவராலாவே வந்துட்டு விச் ஐ ரியலி லைக் அபவுட் த பர்டிகுலர் இயர் இஸ் அந்த 2021ல he actually had a very very tough tours. ஸோ அதுல வந்துட்டு அவரால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா வந்து பார்க்க முடியுது. பட் 2020-24 இஸ் வெரி வெரி ஐ மீன் அவர் நியூசிலாந்துல இது பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கா வந்து ஆஸ்திரேலியா வந்து விச் இஸ் நாட் இஸ் ஃபேவரட் கண்ட்ரி டு டூர். அதை நம்ம முன்னாடி இப்பதான் பார்த்தோம். So 2015 he was struggling because he was started to face Dale Steyn at his peak. அந்த 2013-14 முடிஞ்ச 14-15 எல்லாம் வந்து கொஞ்சம் அப்பதான் வந்துட்டு கஷ்டப்பட்டார் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரா. So that is where 2021ல ரவி சாஸ்திரி ஃபோர்ஸ் பண்ணி they wanted him as an opener. நான் தான் திருப்பி சொல்றேன், டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கும். அதுக்கு தான் அந்த விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பிரெயின் லாரா வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நோ, ஐ மீன் அந்த ஸ்பெகுலேஷன் ஜென்ரலாவே எல்லாருமே பண்றதுக்கான காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்ஸ் புட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ. ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ரோஹித் சர்மா as an ஓப்பனரா எவ்வளவு இம்பாக்ட் இந்தியன் டீமுக்கு கொடுத்து அந்த இங்கிலாந்து சீரிஸ் ஆல்மோஸ்ட் வின் பண்ணதுக்கு எவ்வளவு ஷமி, சிராஜ் அண்ட் பும்ரா எஃபெக்ட் இருந்ததோ அதே மாதிரி கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா, எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசா ஹெல்ப் பண்ணியிருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் 2020ல எந்த கேமே அவர் வந்து ஆடல. ஸோ அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் இயர் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கும்போது 2017. அதாவது நீங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2017ல அவரோட ஆவரேஜ் அவ்வளவு இருக்கு. பட் அவரோட மேட்ச் இம்பாக்ட் 170 runs. I mean the point is that அவங்க ஆப்போனன்ட் வந்து ரோஹித்தோட விக்கெட் எடுக்கலன்னா they are back 170 ரன்ன்ற அளவுக்கான இம்பாக்ட்னா அவன் விக்கெட்டே கொடுக்காம ஆப்போனன்ட்டை விட ஆடி இருக்கான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மச் எவ்வளவு ரன் நீங்க எக்ஸ்ட்ரா அடிக்கிறீங்க ஆப்போனன்ட்டை விட தட் யூ வில் கிவ் யூ த ரிசல்ட். எவ்வளவு ரன் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட ஒரு விக்கெட் மட்டும் இட் வேல்யூஸ் 170 ரன்ஸ்ன்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் இம்பாக்டா நான் சொன்ன மாதிரி 2014ல டேல் ஸ்டெயின் அந்த ஏர்லி பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல, அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் எங்கேயுமே நெகட்டிவ் இம்பாக்ட் இல்ல பாரு. டைரக்டா எங்க வந்திருக்குன்னா 2024. ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட்ன்றது ஆவரேஜ் மட்டும் கிடையாது, கேம் இம்பாக்ட், கேம் எஃபெக்டிவ்னஸே குறைஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆஃப்டர் 2015. இது நீங்க வந்து வெறும் ஆவரேஜா பார்க்கும்போது கம்மியா இருக்க மாதிரி தெரியலாம். பட் திஸ் இஸ் வாட் த பியூட்டி ஆஃப் திஸ் மேட்ச் எஃபெக்ட். நீங்க வந்து பாருங்க நெகட்டிவா எங்கேயுமே இல்ல. ஹி இஸ் ஏபிள் டு கோப் அப். 2018ல கூட நீங்க வந்து பாருங்க 2018ல அவரோட ரெக்கார்டு வந்து 26 தான் மச்சான் ஆவரேஜ். ஆனா அவரோட மேட்ச் இம்பாக்ட் வந்து அதாவது ஆப்போனன்ட் அவர் பியர்ஸை விட அவரோட விக்கெட் வந்து 1.3 எக்ஸ்ட்ராவே அடிச்சிருக்காரு. ஹி ஹேஸ் அ பாசிட்டிவ் இம்பாக்ட். அதனால நீங்க ஆவரேஜ பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா மோசமா தான் இருக்கும். உங்களோட பிளேயர்ஸ அந்த டைம்ல ஆடின பிளேயர்ஸ கம்பேர் பண்ணும்போது 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்த வருஷம் 2024. அதனால ரோஹித் சர்மாவோட எடுத்த முடிவு ஓவரால் இப்ப இருக்க எவல்யூஷனுக்கும் சேர்த்து தான் ஒத்து போகுதுன்றத நம்ம இந்த மேட்ச் எஃபெக்ட் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டனா அவர் இப்போ நம்ம ஐ மீன் அவர் இயர் வைஸ் பார்த்தோம், டீம் வைஸ், ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் அகேன்ஸ்டா, ஹோம் அண்ட் அவே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு பிளேயரா
இருக்கும்போது ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா, ஒரு கேப்டனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவரோட அந்த கேப்டன்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸா இருந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் ஆன் தட். ஸோ யா, ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட ரெக்கார்ட் அண்ட் வில் ஜஸ்ட் டாக் அபவுட் சம் குட் வின்ஸ் அஸ் அ கேப்டனா ரோஹித் சர்மா. ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன் அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் பிக் ஷூஸ் டு ஃபில் இன். அப்படி பார்க்கும்போது லைக் சௌரவ் கங்குலி வந்து ரோஹித் சர்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஆல் ஃபார்மேட் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா அந்த பிளேசரை போடுறாரு. ஸோ பிளேசரை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹோம் சீரீஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து இப்போ இங்கிலாண்டோட ஜெயிச்சு பயங்கரம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மேட்ச் கம்பேக் பண்ணதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி ஒரு ஒரு எவால்வ் ஆகி ஒரு டெஸ்ட் கேப்டனா இது பண்ணதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. ஸ்பீக்கிங் அபவுட் ஹோம், ஓகே. ஸ்பீக்கிங் அபவுட் அவே, சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் 2வது மேட்ச் வந்து லைக் கேப் டவுன்ல ஜெயிச்சு அந்த சீரீஸை லெவல் பண்றதுன்னு இருக்குல்ல, சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு எப்பவுமே நம்ம அடி வாங்கிட்டு தான் வருவோம், ஜெயிச்சதே கிடையாது. இன்னமும் முடியல, இன்னும் அந்த ரெக்கார்டு வந்துட்டு இன்னும் பீட் பண்ண முடியல சீரீஸ். முடியல. ஒரு வென்யூவா அப்பதான் பிரீச் பண்ண வரும். விராட் கோலி ஒரு பக்கம் பிரீச் பண்ண மாதிரி இப்ப கேப் டவுன்ல வந்து அந்த சீரீஸை வந்து லெவல் பண்ணதா இருக்கட்டும், அவையில போய் ஜெயிச்சது, இதெல்லாமே ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து தான் நம்ம வந்து வி பிலீவ் அந்த கம்பீர், ரோஹித் சர்மா, அந்த சாகா வந்து லைக் தே வில் கண்டினியூ வித் வின்னிங் இன் ஹோம் அண்ட் வின்னிங் த பிஜிடி அண்ட் கோயிங் டு தி WTC ஃபைனல் நினைச்சோம். பட் லைக் எவ்ரிதிங் காட் ஸ்லிப்ட் அவே. நான் பர்டிகுலரா வந்து சொல்லணும் அப்படின்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீலங்காவோட தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப்டனா வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஹோம்ல. அது ஒரு 2-0ன்ற ரெக்கார்ட்ல வந்து அது முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அவேல, ஐ மீன் இது நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீலங்கால அடிக்கிறது கஷ்டமோ, அது மாதிரி ஸ்ரீலங்கால அடிக்க இயலாதுன்னு சொல்ற மாதிரி பங்களாதேஷ வந்து பீட்டிங் பங்களாதேஷ் வந்துட்டு கஷ்டம். அதுவும் எல்லாருமே அந்த டயத்துல தான் இந்தியன் டீம்ல எங்க கிராப் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்பின் பிளேயிங்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையா போயிட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் அவே சீரீஸ்ல 2-0ன்னு சொல்லி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம்ல ஆஸ்திரேலியா ஒரு பிக்கர் சீரீஸ் ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா ஸ்ரீலங்காவை பீட் பண்ணியாச்சு, பங்களாதேஷை பீட் பண்ணியாச்சு, தென் ஹி ஹேஸ் டு பீட் ஆஸ்திரேலியா. ஸோ அந்த டைம்ல ஆஸ்திரேலியா வந்து 2-1ன்னு சொல்லி ஆஸ்திரேலியா வின் பண்ணதுக்கு அப்புறம் WTC ஃபைனல்ல போய் அதுக்கு ஆஸ்திரேலியா வந்து பழி தீக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வேர் ஹி ஆக்சுவலி கெட்டிங் இன் டு லாட் மோர் ப்ரெஷர் அஸ் அ கேப்டன். அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரியே தான் போயிருக்கு ரோஹித் சர்மாக்கு. அது இந்த நம்மள போட்டிருக்க அந்த ரெக்கார்ட்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்துட்டு அஸ் அ கேப்டனா, ஒரு இந்தியன் கேப்டனா எவ்வளவு பெரிய ரெக்கார்டை இவர் செட் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹனிமூன் பேஸ் வந்து இதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தட் இஸ் வேர் அவரோட ஓவரால் கேப்டன்ஷிப் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. WTC ஃபைனல்ல வந்துட்டு ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு இங்கிலாந்துல தோத்ததுக்கு அப்புறம் ஹி ஹேஸ் டு டிராவல் வெஸ்ட் இண்டீஸ் வே. ஸோ அதுல வந்துட்டு வின்ல ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் ஹரி சொன்ன அந்த கேப்டவுன் வின் வந்துட்டு டிராப் பண்றதுக்கு வந்து லெவல் ஆகுது. Then he has to really come back and has to beat England 4-1ன்னு சொல்லி. ஏன்னா இங்கிலாந்து ஒன் ஆஃப் த, ஐ மீன் 4-1ன்னு பார்க்கும்போது அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து இன் இந்தியன் ஷோர்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு தென் ஹி ஹேஸ் டு பீட் பங்களாதேஷ் ஹோம். அவரோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பங்களாதேஷை வந்து அவங்க ஹோம்ல போய் பீட் பண்ணி இது பண்ணாரோ, அது மாதிரி அகைன் பங்களாதேஷ வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் பீட் பண்ணாரு. தென் தட் இஸ் வேர் இட் ஹேவ் ஸ்டார்டட். அந்த நியூசிலாந்தோட இது உள்ள வந்தோடனே தான் அவரோட இந்த ரெக்கார்டோட லாஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 30% பண்றது இப்போ ஃபேக்ட் வந்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்தியாவுக்கு நம்ம எப்படி இருக்கும் மச்சான், இட்ஸ் லுக்ஸ் லைக் அ வெரி வெரி பேட் ரெக்கார்ட் டு ஹேவ். ஐ மீன் 2 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் தான் வின் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி. பட் லெட் அஸ் கம்பேர் ஹிம் வித் த ஹோல் இந்தியன் கேப்டன். எல்லா இந்தியன் கேப்டனும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓவராலாவே திஸ் இஸ் அ மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்க இதுல வந்துட்டு ஹி இஸ் இன் 10th பொசிஷன் வித் 24 மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம டாக்கிங் அபவுட் த பிளேஸ், ஐ மீன் 10th பொசிஷன் நம்ம வந்துட்டு சொல்லும்போது ரொம்ப வெரி லெஸ் நம்பர் ஆஃப் கேப்டன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நவ் வில் ஜஸ்ட் சி த வின் பர்சன்டேஜ்ல அவரு இந்தியாவோட கேப்டன்ஸ்ல எந்த இடத்துல இருக்காருன்னு. ஹி இஸ் இன் த செகண்ட் பொசிஷன் ஆஃப்டர் விராட் கோலி. So it might look like 50% is lesser, but MS தோனியோட பெட்டர் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அப்படின்னு the point is that என்னதான் டஃபர் டூர்ஸ் 3-0 அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அவரோட அந்த வின் லாஸ் ரெக்கார்டை வந்துட்டு ஹெவியா டேமேஜ் பண்ணா கூட he has been in the second most, I mean எப்படி நம்ம ஹரி வந்தோடனே வந்து விராட் கோலி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் சொன்ன மாதிரி செகண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியன் கேப்டன் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ்
ரோஹித் சர்மா மினிமம் பாயிண்ட் இஸ் 10 மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருந்தா தான் இந்த இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அதுல வந்துட்டு ரோஹித் 5-day அத்தாரிட்டின்றது ஒரு ரைட்டான ஒரு வேர்டுன்றது நாங்க இதுல இருந்து தான் நாங்க வந்துட்டு எடுத்தோம். ஸோ இட் இஸ் நாட் வெரி பேட் ஃபார் ஹிம் டு சே இஸ் அ குட் கேப்டன். இஸ் ஆக்சுவலி அ மோர் தென் குட் கேப்டன் கம்பேரிட்டிவ்லி. அது ரெக்கார்டுமே நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ யூ கேன் சி கங்குலி கேப்டன், MS தோனி, ராகுல் டிராவிட், அசாருதீன் இந்த மாதிரி ஆளுங்களை கூட பெட்டர் ரெக்கார்ட் வின் பர்சன்டேஜ்ல செகண்ட் பிளேஸ்ல விராட் கோலிக்கு அப்புறம் இருக்கிறதுன்றது இந்தியன் டீம் ரைட் நவ் தே ஆர் இன் தேர் பெஸ்ட் பீரியட் எவர் இன் டெஸ்ட் கிரிக்கெட்ன்றதான் இதுல காட்ட வருது. இதுக்கு முன்னாடி யாருமே 50% மேல இல்லைன்னு அர்த்தம். அதிகமா தோத்துருக்கானுங்க. தோத்து கம்மியா ஜெயிச்சிருக்கானுங்க. வந்து நமக்கு ஒரு அந்த ஃபார்மேட்டே வந்து லைக் ஒரு நைட் மேர் தான் நினைக்கிறேன். ஓடிஐல வந்து நம்ம எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்போம். டெஸ்ட் வந்து நம்மளால வெளில போய் ஜெயிக்கவே முடியாது. ஹோம்லயுமே கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்போம். அந்த மாதிரி தான் இதே ஒரு பெரிய ஒரு இது மாதிரி அது பிஜிடில ரிஷப் பண்டோட இம்பாக்ட் அண்ட் ஆல்சோ அதுல விராட்டோட இம்பாக்ட் அலாங் வித் ரோஹித் வாஸ் கேப்டனா ஒரு லெகசி இங்க விட்டு போயிருக்காருன்றதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நவ் வில் சி வெதர் அஸ் ஒரு கேப்டனா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் வெதர் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கான்னு கேட்டா எஸ். when he is not captain he was actually averaging 47. when he was a captain he was just averaging 30. okay நம்ம ஆவரேஜ் பெருசா நம்ம பேச போறது இல்ல பிகாஸ் இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்தாலும் you would understand the match effect தான் ரியல் ஸ்டோரியை சொல்லணும்னு. that is the thing. கேப்டனா இருக்கும்போது நெகட்டிவா டீமுக்கு இம்பாக்ட் கிடையாது. நான் கேப்டனா இருக்கும்போது செம பாசிட்டிவ் இம்பாக்ட். his one wicket value is across the whole particular game it's more than 16 runs என்னும் போது 30 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் ஆனா ஆப்போனன்ட்ல ஆடிட்டு இருக்கவங்க வந்துட்டு ஆடிட்டு இருக்கவங்களோட பெட்டரா தான் ஆடி இருக்காரு ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயுமே அப்படின்றதான் இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ ஐ திங்க் ஹி டிட் வெல் அஸ் அ கேப்டன் அஸ் நாட் அஸ் அ கேப்டன். பட் அவரோட கேப்டன்ஷிப் எஃபெக்ட் பண்ணியிருக்கானா அவரோட பேட்டிங்ல எஸ் அப்படின்றதுதான் இந்த இதுல இருந்து நம்மளால பாத்துக்க முடியுது. பட் ஈவன் தோ அப்படி எஃபெக்ட் பண்ணியுமே அந்த அளவுக்கு வந்துட்டு டீமோட வின் பர்சன்டேஜை வந்துட்டு மீட் பண்ணிருக்காருன்னா இட் ஹேஸ் டு ரியலி கோ அலாங் வெல் வித் ஹிஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணாத போது டீம் பெர்ஃபார்ம் பண்ணி 50+% ஆஃப் வின் பர்சன்டேஜ் அண்ட் செகண்ட் மோஸ்ட் இதுல வந்துட்டு இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ரோஹித். இது கேப்டன் வைஸ்ல நீங்க வந்து பாருங்க, அவர் வந்து ரோஹித் சர்மா, ரகானே, MS தோனி அண்ட் விராட் கோலி கீழே ஆடி இருக்காரு. விராட் கோலி ஃபேன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நிறைய அடிச்சுப்பாங்க, அது நம்ம ஜென்ரலா பார்த்திருப்போம். பட் லுக் அட் ஹிம் பெர்ஃபார்மிங் வெல் அண்டர் விராட் கோலி. ஸோ அதுல வந்து அவர் ஆவரேஜ் வந்துட்டு விராட் கோலிக்கு அகைன்ஸ்ட் ஆல்மோஸ்ட் விராட் கோலிக்கு அண்டர் விராட் கோலி ஹி ஹேஸ் அ வெரி குட் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் நியரிங் 50. அண்ட் MS தோனி கிட்டயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து. அண்ட் ஃபார் ரகானி ஹி ஜஸ்ட் பிளேட் ஃபியூ மேட்சஸ். பட் ஆனா ஃபார் ஹிம் அஸ் அ கேப்டன் ஆக்சுவலி ஹி வாஸ் ரியலி கோயிங் த்ரூ லாட் ஆஃப் இது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ன்றதுல ஒரு பெரிய எஃபெக்ட் அந்த ஆவரேஜ் இருந்திருக்கு. ரகானியோட நீங்க வந்து பாருங்க, ஈவன் ஹி ஹேட் திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் மேட்ச் எஃபெக்ட். நல்ல ஆவரேஜ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ரகானி ஆடின கேப்டன் பண்ண மேட்ச்ல வந்துட்டு அவரை விட பெட்டரா வந்துட்டு ஆப்போனன்ட்டோ அவங்களுக்கு கூட இருக்க பியர்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கனாலதான் மைனஸ்ல போயிருக்கு. தட் இஸ் த ஒன்லி கேப்டன்ஷிப் வேர் ஹி அண்டர் பெர்ஃபார்ம் பேஸ்ட் ஆன் த மேட்ச் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணாதான் நம்ம மேட்ச் எஃபெக்ட் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுல வந்து பாருங்க, விராட் கோலி கீழே அவர் ஆடும்போது he has a very very good impact on the game. If it goes past 15+ for a test match is for one innings, இதுவே 2 இன்னிங்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா 30 ரன்னுக்கு மேல டீமுக்கு அஹெடா கொண்டு போறாரு, நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த விதத்துல விராட் கோலிக்காக அண்டர் விராட் கோலி he is actually playing very very well and he has a very very good positive effect on the game on as well as on the team அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நவ் வில் கோ இன்டு த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது என்னன்னா, ஒரு ஓப்பனராகவே எனக்கு எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். ஒரு ஓப்பனர் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மேட்ச்ல வந்து நீங்க எஃபெக்டிவா இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க டீம் வில் பி பெட்டர் சிச்சுவேஷன். 80 ஃபார் இதுன்னு சொல்லி ஆல் அவுட் ஆயிட்டு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து புஜாரா வந்துட்டு எப்பயுமே பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டீம் அஹெடா புட் அப் பண்ணிட்டாலும் யூ கேன் புட் பிரஷர் ஆன் த ஆப்போனன்ட். ஆனா அது வந்து பண்ணாம புஜாரா மாதிரி ஆளுங்க, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். பட் ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ்ல இட்ஸ் வெரி வெரி ஹை. அவரோட ஆவரேஜ் வந்துட்டு 3 இன்னிங்ஸ்ல வேற லெவல்ல இருந்திருக்கு. தட் இஸ் ஹவு அன் ஓப்பனர் ஆல்சோ ஷுட் பி. ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரா அவர் நம்பர் 6ல பேட் பண்ணாலும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹிம் டு ஹேவ் 40+ or around 35+ in all 3 innings. 4th இன்னிங்ஸ்ல எல்லாருமே பேட்டிங் பண்ண கஷ்டம் தான் படுவாங்க. அதுல போய் நம்ம முக்கிட்டு இருக்க முடியாது. ரிஷப் பண்ட் அடிச்ச மாதிரி நான் வந்து நான் ஒரு சாதனை படைக்க போறேன், ஹிஸ்டாரிக்கல் சேஸ்,
நம்ம நியூசிலாந்துல கூட பார்த்தோம். ஹரியும் நானும் தான் வந்து வி வேர் இன் பர்சனா வி வேர் வாட்சிங் த மேட்ச். அது எவ்வளவு கஷ்டம்ன்றது அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஏமாச்சான் அந்த ஜெய்ஸ்வால் ரோஹித் பார்ட்னர்ஷிப் போகும்போது நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு வந்தா கஷ்டம். டக்குன்னு டவுட் ஆயிடும். அப்படியே கேமே மாறும். லைக் இந்த 4th இன்னிங்ஸ் பத்தி பியூட்டிஃபுல்லா சொன்னேன். சோ அதுதான். சோ அதுல நீங்க வந்து பாருங்க, அவரு எல்லா இதுலயுமே அவர் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ். ஐ மீன் ஒய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணீங்கன்னா நீங்க ரன் அடிக்கணும். செகண்ட் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்கோர் வெரி வெரி குட் ரன்ஸ். யூ நீட் டு ஹேவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் இன் த கேம்ன்றது அது பியூட்டிஃபுல்லா வந்து வச்சிருக்காரு. அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் வெரி வெரி டஃப் ஃபார் எவ்ரிபடி. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா நீங்க நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க டீமுக்கு வந்து நல்லதுன்னும் போது ஹேவிங் 3 which can be negligible is actually a very very good record for him to have a whole impact in the matches which he played என்றதான் நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்போ வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்றான், ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோஹித் சர்மா மாதிரி ஆள்லாம் வந்து டாக் அபவுட் வின்னிங், டீமோட வின்னிங் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம், டீம் வின் பண்றதான்னும் போது லுக் அட் ஹிம் ஹேவிங் ஐ மீன் ஆவரேஜ் ஆன் ஐ மீன் ஜெயிச்ச மேட்ச்ல அவரோட ஆவரேஜ் வந்து 50+. இதுதான் இப்போ நம்ம அந்த நான் சொன்ன மேட்ச் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு இப்ப வந்து இதோட ஃபேக்டர் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுக்கலன்னா 170ன்றானே அது எப்படி ஒத்து போகும்லாம் யோசிச்சிருப்பீங்க. பட் லுக் அட் த இம்பாக்ட் ஆன் அப்ப ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்தாதான் டீமே உள்ள வர முடியும்ன்றதான் அந்த ஃபேக்டர். ரோஹித் சர்மாவோட விக்கெட் அதுக்கு வந்து நீங்க பாருங்க, வின் பண்ண மேட்ச்ல அவரோட ஆவரேஜ் வந்து 57, தோத்த மேட்ச்ல 40, ஐ மீன் தோத்த மேட்ச்ல 18 19. சோ அவரை அவுட் பண்ணிருக்காங்க 19 ரன் ஆவரேஜ். அப்படி அவர் 20 ரன்ல அவுட் பண்ணா ஆப்போனன்ட் உள்ள வருவான். 50க்கு மேல நிக்க விட்டா ஆல்மோஸ்ட் இஸ் இன் த பிரஷர் சிச்சுவேஷன்ன்றதுதான் இந்த ஃபேக்ட். இந்த மேட்ச் எஃபெக்டோட பியூட்டி அதுதான். அது நிறைய வந்துட்டு நம்மளால இன்டர்பிரட் பண்ணி ரியல் 67 கேம் மட்டுமே பார்க்க முடியும். நம்ம சச்சினை கம்பேர் பண்ற விராத்தை கம்பேர் பண்ணும்போது சில கேம்ஸ் ரோஹித் ஆடி இருக்க மாட்டாங்க. ஏர்லி பார்ட் ஆஃப் த கெரியர்ல விராத்தும் ரோஹித்துக்கும் சம்பந்தமே கிடையாது டெஸ்ட் மேட்ச்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப மேட்ச் எஃபெக்ட பாருங்க. அவர் வந்துட்டு தோத்த மேட்ச்லாம் அவர் வந்துட்டு ஹி ஹேஸ் a நெகட்டிவ் இம்பாக்ட். எப்பெல்லாம் அவர் நெகட்டிவ் இம்பாக்ட் ஸ்லைட்டா அவர்கிட்ட இருக்கோ அப்ப இந்த கேம் வந்து டிராவா தான் போயிருக்கு. அப்ப மேட்ச் வின் பண்ணனும்னா ரோஹித் சர்மாவோட ரன்ஸ்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றதுதான். ரோஹித் சர்மா அடிச்சாலே இதுக்கு நான் லாஸ்டா ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அதுல என்னென்ன ரெக்கார்ட்லாம் அவர் இந்தியாக்கு பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது அவர் அடிச்ச 12 100மே இட் இஸ் இன் a winning cause. சோ இதுதான் ஃபேக்டர். the match effect of ரோஹித் சர்மா, the wicket and the price wicket of ரோஹித் சர்மா is immense. அதை நான் நினைச்சு பாக்குற மாதிரி கிடையாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடியில பெருசா இருக்கலாம் மேட்ச் எஃபெக்ட். அண்ட் பட் ஹேவிங் ஒயிட் பிளேசர் லேட்டர் பார்ட் ஆஃப் த கெரியர்ல வந்துட்டு எடுத்து அதுல இவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்றதுன்றது இட்ஸ் அன்பிலியபிள். இஸ் அ வெரி வெரி குட் டெஸ்ட் பிளேயர். ஆனா அதுக்கான நம்ம இதுவுமே நம்ம பார்ப்போம். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வில் ஷோ கம்பேரிட்டிவா அப்படிதான் புரியும். நம்ம ஜென்ரலா பார்த்தா 40 ஆவரேஜ்ன்றது அது வேற, 30 ஆவரேஜ் 50 ஆவரேஜ் தனியா பார்த்தா சூப்பரா இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க அவங்களுக்கான இம்பாக்ட் அப்படின்றது. சோ இப்ப இங்கதான் ஒரு பியூட்டி. அவரோட கெரியர்ல அதிகமா சக்சஸ் பார்த்த இடம் அப்படின்றது ஓப்பனராகவும் நம்பர் 6 தான். அதுல நம்பர் 6 வாஸ் இதுலதான் வந்துட்டு எல்லாருமே இந்த ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா அவர் கீழே போறதுல வந்து நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சு அதை வந்து பண்ணிருந்தாங்க. நம்மளுமே இன்ஸ்டால வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஆக்சுவலா ரோஹித் சர்மா இஸ் பெட்டர். ஏன்னா நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் அதிகமா ஆடி இருக்கிறதுனால அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். 28 66 டபுள், மோர் தென் டபுள் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணும்போது 42 ஆவரேஜ் இன் திஸ் எரா. டஃப் பவுலிங், ஸ்பின் விக்கெட், ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட், இது எல்லாத்தையுமே அவரால் வந்து பண்ண முடியுது அப்படின்னும் போது ஆக்சுவலி பெட்டர் பிளேயிங் டாப் ஆர்டர்ன்ற ஒரு இதுவும் போயிட்டு இருந்தது. நாங்க ட்விட்டர்ல ஸ்பேஸ் போடும் போதும் அதுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்மளால வந்து இன்டர்பிரட் பண்ணி டைசெக்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை வந்து சொன்னோம். பட் ஜென்ரலி இஃப் யூ ஜஸ்ட் டாக் அபவுட் த எஃபெக்டிவ்னஸ், ஏன்னா ஆவரேஜ் பார்க்கும்போது அடிக்கலாம், அவன் 40 அவன் 80 கூட இருக்கலாம். ஆனா அதே மேட்ச்ல இன்னொருத்த 150 அடிச்சிருப்பான். அப்ப இந்த 80 ரன் என்ன ஆகும்? கழிஞ்சிரும். ஐ மீன் இட் ஜஸ்ட் கெட் சப்ஸ்ட்ராக்டட், ரைட்? அதுக்குதான் இந்த மேட்ச் எஃபெக்ட்ன்ற ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம வந்துட்டு உள்ள வச்சிருந்தோம். சோ தட் இஸ் த திங். சோ இப்போ வந்து நீங்க வந்து பாருங்க, ரோஹித் சர்மா ஓவரால் அவரோட கெரியர்ல ஆடி இருந்த அந்த 67 மேட்ச்ல அவர் உள்ள போயிட்டு வெளில வந்தாருன்னா 10 மேட்ச்ல 6ல இருந்து 7 மேட்ச் வந்துட்டு கேம் வந்து வின் பண்ற சிச்சுவேஷன்ல தான் வந்து வைக்கிறாரு. இப்போ இது சில பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனா இருக்கலாம். இது என்ன நான் பண்ணனா, எவ்ரி மேட்ச் இவர் ஆடின எல்லா மேட்ச்லயும் ஆப்போனன்ட் பிளேயர்ஸ், அவர் கூடின பியர்ஸ், விராட் கோலி, புஜாரா அவங்களோட ரன்ஸ், அதோட சேர்த்து அன்னைக்கு ரோஹித் சர்மா அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அடிச்ச ரன், இதை நம்ம ஓவராலா பார்க்கும்போது
60% மேல இவங்க கூட இருக்கிறவங்களோட ரோஹித் சர்மா அதிக ரன் அடிச்சிருக்கிறாரு. 70. ஐ மீன் 10ல 7 மேட்ச் அடிக்கிறாரு. 3 மேட்ச் 4 மேட்ச் தான் கம்மியா அடிக்கிறாருன்னும் போது ரோஹித் சர்மாவோட ஓவரால் கெரியரே ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டா தான் போய் முடிஞ்சிருக்கு மொத்த கண்ட்ரிக்கு டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடும்போது அப்படின்றத நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் அ வெரி வெரி என்ன பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த குட் பேராமீட்டர் டு ஃபைண்ட் அவுட் ஓவரால் கெரியர் அவங்களுக்கு எவ்வளவு கேமுக்கும் டீமுக்கும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு எஃபெக்டிவ்னஸ் இருந்திருக்காருன்னு கேட்டா ரோஹித் சர்மா டெஸ்ட் பிளேயர் இஸ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் பிளேயர் அப்படின்றது தான். உள்ள வந்தாலே டீமுக்கு பாசிட்டிவ் தான் அப்படின்றத நம்ம இதனால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நெகட்டிவ் கேம்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றது. ஸோ நவ் நம்ம போஸ்ட்ல நம்ம போட்டிருந்தோம் ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா WTCல ரோஹித் சர்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது பாக்குற கன்ஃபியூஷனா இருக்கலாம். லிட்டில் பிட்டா நான் சொல்லிடுறேன். ஓவரால் இது நான் ரேங்கிங் பேஸ் பண்ணி நான் போட்டேன் நானு. ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை மட்டும் ஏன்னா இவ்வளவு நேரம் கம்பேர் பண்ணது நம்ம கண்ட்ரிஸ் தான். இப்ப நவ் வி ஆர் கோயிங் இன்டு ஃபார் திஸ் பர்டிகுலர் WTC பொறுத்தவரையும் எல்லா கண்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சில பேராமீட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட ரேங்கிங்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓவராலா ரோஹித் சர்மா வந்துட்டு 10th மோஸ்ட் ரன் கெட்டர் இன் WTC ஹிஸ்டரியில 2019ல இருந்து. அதே மாதிரி கண்ட்ரியை பேஸ் பண்ணும்போது நம்பர் 1 அது எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இது வந்து பண்ணியிருப்பாரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது. பட் த ஓவரால் ஃபேக்ட் இஸ் தட் ரன்ஸை நீங்க வந்து பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரி பேஸ்ட் ஐ மீன் ரன்ஸ் ரேங்கிங்ல நம்பர் 1 இருக்காரு. அதை தாண்டி பேட்டிங் ஆவரேஜ் ரேங்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலாவே வந்துட்டு பேட்டிங் ஆவரேஜ்ல ஒரு 8th பிளேஸ் அண்ட் ஆல்சோ கண்ட்ரியில வந்துட்டு 3rd ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஸோ இது நீங்க மத்த இதுல வந்து நான் போட்டிருக்கிறது வந்து நீங்க ப்ளூ வந்துட்டு 1920 எடிசனு 21-23 இஸ் அ கிரே, அதே மாதிரி 23-25 வந்துட்டு நான் வந்து கிரீன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுல நான் ஏன் இதெல்லாம் நான் போட்டேன்னா மொத வாட்டி 2019 to 2021ல இருந்த அந்த எஃபெக்ட் இருக்குல்ல அதுலதான் அவர் அந்த WTC ரன்னையே மொத்தமா அவர் வந்து வாங்கியிருக்காருன்றதான் நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியுது. வேணா நீங்க மத்ததை பாருங்களேன் 29th 23rd அதே மாதிரி 4 3 அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நீங்க வந்து அதை நீங்க வந்து இஃப் யூ சி மோஸ்ட் ரன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி ஜோ ரூட் தான் வந்து அதிகம். பட் ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் சோ தட் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக். நான் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா WTCல ஃபர்ஸ்ட் எடிஷன்ல அவரோட இம்பாக்ட் ஹெவியா இருந்ததுனாலதான் அவரால் வந்துட்டு நம்பர் 1 பொசிஷன்ல கண்ட்ரிக்காகவும் ஆவரேஜ்லயும் ஓவராலா அவரால் கம்பீட் பண்ண முடிஞ்சது. இந்த WTCல இந்தியன் டீம் கம்பீட் பண்ணி இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு ரோஹித் சர்மாக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ நான் ஓவரால் நம்பர்ஸ்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் நானு ஹி இஸ் அ 10th பொசிஷன் ஆக்சுவலா ஓவரால் மோஸ்ட் ரன்ஸ் இன் ICC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல. அதே மாதிரி பெஸ்ட் ஆவரேஜ் மினிமம் 1000 ரன்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா he is in 18th பொசிஷன். அது வந்து கீழே இருக்கும் எந்த பொசிஷன் ஏன்னா கொஞ்சம் பார்த்து அது எந்த இடத்துலன்னு தெரியாது. பட் இஃப் யூ வாண்ட் டு சி ஏன்னா எல்லாருமே ரோஹித்தை மட்டும் போடுறப்ப மொத்த யாரையா பண்ணா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் இந்த நான் மொத்த டேபிள் நான் போடுறேன். எக்ஸாக்ட் ரன்னோ எக்ஸாக்ட் ஆவரேஜோ கீழே இருக்கும். அதுல அந்த ஃபுட்டர்ல வந்து நான் போட்டிருப்பேன். அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் இஃப் யூ வாண்ட் டு நோனா நீங்க அதை பாத்துக்கோங்க. அதை தாண்டி யார் யாரு வந்து அடிச்சிருக்கா அப்படின்றத நீங்க உங்களால வந்துட்டு பாத்துக்க முடியும். ஸோ மோஸ்ட் ரன்ஸ் பெஸ்ட் ஆவரேஜ் வந்து கமின்து மெண்டிஸ் தான். அதை தாண்டி ரோஹித் சர்மா எங்க பிளேஸ் ஆயிருக்காருன்றது கீழே பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் ரெஃபரிங். ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 60 ஆவரேஜ், அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 28ன்னு சொல்லி இட் ஸ்டார்டட் டு கோ டவுன். ஸோ அப்படின்னும் போது அவரோட கெரியருமே வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா அவர் கெரியர் 2019க்கு அப்புறம் ஒரு ஹெவி ஷிஃப்ட் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இந்த 6 இயர் தான் அவரோட பல்க் ஆஃப் த ரன்ஸுமே வந்ததுனால அந்த டைம்ல வந்துட்டு WTCல அவர் ஆடின மேட்சஸ் அவரோட இம்பாக்ட் வந்து பெருசா இருந்திருக்கு. இந்தியன் டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆனதுக்கு ட்வைஸ் குவாலிஃபை ஆனதுக்கு ரோஹித் சர்மாவோட இம்பாக்டுமே இருக்கு. ஓவரால் ஹி ஹேஸ் 41.2 ஆவரேஜ் அஸ் வெல். ஸோ WTC வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். ஐ மீன் சீரீஸா நம்மளால கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ அக்ஷய் வந்து லைக் ரோஹித் சர்மா அவரோட மேட்ச் எஃபெக்ட் WTC சைக்கிள் அவர் என்ன பண்ணாரு, எந்த அளவுக்கு இப்போ வந்து WTCல ரெண்டு ஃபைனல் குவாலிஃபை ஆகிறதுக்கு ரோஹித் சர்மாவோட பங்கு என்ன, ஸ்டேக் என்னன்றத சொன்னா. பட் இதெல்லாம் எங்க போய் முடியும்? ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரோட லெகசின்றது என்ன? இப்போ
வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவலா ரோஹித் சர்மா ஆஸ் எ லைக் ஒரு பிளேயரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு லெகசின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுல அவர் எங்க நிக்கிறாரு அப்படின்னா 16வது பொசிஷன்ல நிக்கிறாரு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் சச்சின், டிராவிட், லக்ஷ்மன், அந்த விராட். 90s 2000 ஏரா லைக் அந்த ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்ச ஏரால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் பிளே. அப்புறம் சுனில் கவாஸ்கர் டு த ஏர்லி 80s அண்ட் 90s. அப்புறம் விராட் கோலி ஃப்ரம் போன டெக்கேடா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து 16வது பொசிஷன்ல தான் முடிக்கிறாரு. See, the point is, இப்போ நான் ஏன் வந்து இந்த 16th பொசிஷன் வந்து மேபி கம்மியா பண்ணலாம், 4000 ரன்னு தானன்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா புஜாரா, விராட் கோலி இஸ் த 4th ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே டெஸ்ட் மேட்ச்ன்றதான் ஒரு பல வருஷமா ஆடிட்டு இருக்க ஒரு ஃபார்மேட். இப்போ T20 நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அது ஆரம்பிச்சதே 2007 தான். அது 18 வருஷம் தான் அந்த ரெக்கார்டு. ஆனா டெஸ்ட் மேட்ச்ன்றது பல 100 ஆண்டுகளா ஆடிட்டு இருக்க மாதிரி, அந்த சோழர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் மாதிரி 1000ல் ஒருவன் கான்செப்ட் இது. சோ அதுல வந்து நீங்க எங்க முடிக்கிறீங்க அப்படின்றதுதான் இப்போ வந்து ஃபேக்டர். சோ அந்த ஃபேக்டர் தான் வந்துட்டு உங்களை டிஃபைன் பண்ணும். சோ அதுல வந்து 16th முடிக்கிறது அண்ட் ஹேவிங் அ வெரி லேட் ஸ்டார்ட் இன்டு தி கெரியர், ஃபினிஷிங் அட் 16th இஸ் வெரி வெரி டஃப். ஏன்னா விராட் கோலி வந்துட்டு அவன் தெரியும் he is gonna do அப்படின்றது. பட் when you are talking about ரோஹித் சர்மா, இந்த 16வது இடம்ன்றது சொல்றதுக்கு அவன் கம்மியா இருக்கலாம். ஆனா இந்தியன் டீமுக்கு 317 பேர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதுல 16 ஆள் தான் இந்த ரன்ல வந்திருக்காங்க. இத நீங்க பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 5% மட்டும்தான் ரோஹித்துக்கு மேல அடிச்சிருக்காங்க டெஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் லெகசில. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா. அண்ட் ஆல்சோ நீங்க ரன் அடிக்கிறதுன்றது எவ்வளவு மேட்ச் வேணா ஆடி எப்படி வேணா அடிச்சுக்கலாம். பட் லுக் அட் இஸ் ஆவரேஜ் அண்ட் இஸ் பொசிஷன். Finishing at 40th position, it is within the 10% who represented the country in whites. 10 பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க, அதுல ஒருத்தன் தான் இதை பண்ணுவான். அதுல இவன் ஒருத்தன். அதுதான் ரோஹித் சர்மாவோட அந்த ஆவரேஜான ஃபேக்டர். அண்ட் இட்ஸ் நாட் ஆல்சோ வெரி பேட். 40.6. நம்ம வந்து எப்பயுமே KL ராகுலோட ரிட்டையர்மெண்ட் ஒன்று வரும்போது அவர் ஒரு தனி பாராட்டு விழா மாதிரி வைக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு குட்டி கேஎல்னு. எந்த விதத்துலனா கீழே மேலே மேலே கீழே அப்படின்னு ஆனதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்ப ரோஹித் சர்மா நீங்க விடுங்க, நீங்க வந்துட்டு when you take விராட் கோலி, புஜாரா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பொசிஷனுக்கான சார்ட்டே போட தேவையில்ல. கரெக்டா? அவனுக்கு நம்பர் 4 தான், இவன் நம்பர் 3 தான். இதுல எந்த லெகசி we are not taking anything away from புஜாரா. டு கம்பேர், ஐ மீன் இப்போ வந்து எப்படின்னா எல்லாரும் பார்க்கும்போது ரோஹித் என்ன பண்ணான்ற ஒரு ஃபேக்டர் இல்லாம நம்ம தேடி பார்க்கும்போது இவ்வளவு பேர் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறத 40க்கு மேல பிளெக்சிபிளா இருந்து 40 ஆவரேஜுக்கு மேல இந்த எவல்யூஷனை இந்த எரால மெயின்டைன் பண்ணி வரதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வி நீட் டு அப்ரிஷியேட் த ரோஹித் சர்மாவோட அந்த கண்ட்ரிக்கு அவர் பண்ண அந்த லெகசின்றது இட் இஸ் வெரி பிக். அதை நம்மளால அதை சிம்பிளா சொல்லணும்னா he is just 5% players who has a most number of runs as well as less than 10%. 10ல ஒருத்தன் தான் ரோஹித் சர்மா பண்ணதை வந்து பண்ணிருக்காங்க இதுவரை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணதுல. ஸோ இட்ஸ் a very very good record. Now ரோஹித் சர்மாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இஸ் அவரோட ஹண்ட்ரட்ஸ். அவரோட அந்த ஹண்ட்ரட்ஸ் கன்வர்ஷனை பத்தி நம்ம லாஸ்டா பார்ப்போம். அது ஒரு ரெக்கார்டாவே இருக்கு, இந்தியன் ரெக்கார்டாவே இருக்கு. அதை நான் தனியா ஒரு 7 ரெக்கார்டு அவர் வச்சிருக்காரு, அது யாராலையுமே தொடாத ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ரெக்கார்டை நான் லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவரோட 100மே அவருக்கு ஸ்கோர் பண்ண ஹண்ட்ரட்ஸ்ல வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி லெஸ். இதே தான் நான் ஒரு 13% சொல்லும் போது ஜஸ்ட் 1 people out of 10 or 10 people out of 100 has been achieved this. ஸோ அதுல வந்துட்டு இவர் வந்து 13th பொசிஷன்ல வந்து இருக்காரு. இவர் அடிச்ச அந்த 1200மே வின்னிங் காஸ்ட்ல இருந்திருக்கு. அது இந்தியன் கிரிக்கெட்டர் யாருமே பண்ணது கிடையாது, உலகத்திலே யாரும் இல்ல. அப்ப அவரோட இம்பாக்ட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ஆன் த கேம். நவ் இப்போ நம்ம என்னன்னா கன்சிஸ்டன்சி வந்து ஆவரேஜ் நம்ம பார்க்கலாம், மேட்ச் ஆன் தட் பர்டிகுலர் டே மேட்ச் எஃபெக்டிவ்ஸ்ல பாக்குற மாதிரி. இப்ப இன்னிங்ஸ் பெர் 50 இது வந்து கன்சிஸ்டன்சியை வந்து டிஃபைன் பண்ணும். நீங்க உள்ள போனீங்கன்னா எவ்வளவு ரன் அடிச்சுட்டு வருவ, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி கவலைப்பட தேவையில்ல. டெஸ்ட் மேட்ச்ல how many runs you are putting for the overall team அதுதான் டிஃபைன் பண்ணும். அப்புறம் விக்கெட் எடுத்தா வின் பண்ணலாம். இது ரெண்டு ஃபேக்டர் தான். சோ நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது ரோஹித் சர்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்க்கு ஒரு வாட்டி 50 ரன்னுக்கு மேல அடிச்சிடுறாரு. So that is the beauty of him and he is positioned at 21st. So அப்படின்னும் போது this is also very tough to do. I mean 3.9ன்றது நிறைய பேர் வந்து அடிச்சிருக்காங்க. less than 3 is a very very good sign. அது வந்து சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர் பண்ணிருக்காங்க. பட் he just taken 1 innings more compared to those iconic players. இன்னும் போது it is very very good record to have and scoring 50 runs for an innings. அப்படின்னா நீங்க ஒரு 2 மேட்ச் ஆடினீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட 51 கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இத நம்மளால
இது பண்ண முடியுது. நவ் we are talking about the innings per 100. ஜென்ரலாவே வந்துட்டு இன்னிங்ஸ் பெர் 100 லுக் அட் ஹிம். 50 அடிக்கிறது 50 பிளஸ் ரன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 21st பொசிஷன்ல இருக்காரு. 100ஸ்ல வந்துட்டு 13th பொசிஷனுக்கு மூவ் ஆறாரு. 10 இன்னிங்ஸ்ல ஒரு 100 அடிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா கன்வர்ஷன் ரேட் ஆஃப் ரோஹித் சர்மா இஸ் பிகர். அப்படின்னா அவர் 20 ரன்னுக்கு மேல நீங்க தாண்ட விட்டீங்கன்னா இட் வில் எண்ட் அப் இன் 100. அதுதான் வந்து ஃபேக்டர். ஹி வில் நாட் ஜஸ்ட் லீவ் இட் அட் 50 அண்ட் தென் ஹி கோ பாஸ்ட். அந்த இடத்துல அவுட் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் ஒரு பியூட்டி. அஸ் அன் ஓப்பனரா இந்த ரெக்கார்ட் இருந்தே ஆகணும். நீங்க ஒரு நல்ல ஓப்பனர்னா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பிளே டெஸ்ட் கிரிக்கெட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரோஹித் சர்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி தான் அவரோட ரெக்கார்டுமே இருக்கு. அண்ட் இஸ் டேடி 100s அடிக்கக்கூடியவர். அது ஒன் டேலேயே அவர் அடிப்பாரு. 200s தான் அவர் நிறைய அடிக்க எய்ம் பண்ணார். நவ் ஹி ஹஸ் எவால்வ், பட் தட் இஸ் த ரெக்கார்ட் we talk about, and he is just 3 to 4% people who has this record as a 100 மட்டும் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்து பார்க்கும்போது. so this is what the whole legacy. இதுல நம்ம லாஸ்டா நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி வில் சி ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட்ஸ். இது வந்து அவரோட ரெக்கார்ட்ஸ். நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் அடிச்ச அந்த 12 100ல ஒரு மேட்ச் கூட வந்துட்டு தோத்தது கிடையாது. எவ்ரி திங் கேம் இன் அ வின்னிங் காஸ். அண்ட் 900 as an opener for ரோஹித் சர்மா. அவர் 2019ல ஓப்பனரா மாறுறாரு. அவர் மாறினதுக்கு அப்புறம் உலகத்திலே எவனுமே இந்த 900 அடிச்சது கிடையாது. அது ரோஹித்தோட செகண்ட் இது. அண்ட் ரோஹித் சர்மா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா WTCல நம்பர் 1 இருந்திருக்காரு. அந்த ரெக்கார்டை வந்துட்டு இந்தியன் கண்ட்ரிக்கு தட் இஸ் த அனதர் லெகசி. எவ்ரிபடி நோஸ். இன்னொரு பாயிண்ட், ஒருத்தன் ரன் அடிக்கிறானா வின் பண்ணங்க அடிப்பான். கரெக்டா? இவன் அடிச்ச ரோஹித் சர்மா அடிச்ச அவன் கெரியர்ல அடிச்ச ரன்ல 70% ஆஃப் த ரன்ஸ் ஹேவ் கேம் இன் அ வின்னிங் காஸ். அடிச்ச ரன் வீண் போல. அவன் அடிச்ச அந்த ரன்ஸ் எதுவுமே சுத்தமா வந்துட்டு வீணே போவாத ரன்ஸா தான் இருந்திருக்கு. அவன் 10 ரன் அடிப்பான். அதாவது இதை நம்ம 69 போட்டு குழப்பவே தேவையில்லை. 10 ரன் அடிப்பான். அதுல 7 ரன் வின்னிங்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவனோட இம்பாக்ட். தட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ரன்ஸ் ஹி ஹேவ் ஸ்கோர்ட் ஃபார் அ வின்னிங் காஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். அது மட்டும் இல்லாம 6 ஹிட்டர். இஸ் அ வெரி வெரி அதே மாதிரி இந்தியன் பேட்டர்ஸ் வந்து 13 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. மோஸ்ட் பை பேட்டர் இன் டெஸ்ட். இட்ஸ் ஓவரால் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்டு. அது ரோஹித் சர்மாவோட 13 இன்னிங்ஸ். அந்த 2019 விசாகப்பட்டினம்ல அடிச்ச அந்த சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் அடிச்ச 13 சிக்ஸஸ் இன் அ பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச். அதுதான் வந்துட்டு ரெக்கார்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வந்து வீரேந்தர் சேவாக போட முடியாம ரோஹித் சர்மா கொஞ்சம் எஸ் ஆயிட்டாரு. செகண்ட் மோஸ்ட் சிக்ஸஸ்ல அவரோட இது வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம he has a good record of not getting out in a single digit between 2021 and 23. 30 consecutive. பெரிய நம்பர் இல்ல மச்சான். லைக் இந்த சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆமான்றது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும் அந்த மேட்ச் எஃபெக்ட் மேட்டரோடயே கோரிலேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனா டீம் எந்த அளவுக்கு பேக் ஃபுட்ல போடுறதா இருக்கட்டும். ஒருத்தன் அவுட்டே ஆகாம லைக் டபுள் டிஜிட் ஸ்கோர்ல வந்து கண்டினியூ பண்ணி சக்சஸ் பார்த்ததுனாலதான் WTCலயே ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. அந்த மேட்ச் எஃபெக்ட். So these are all the few records only Rohit has. So ரோஹித்துக்கு மட்டுமான ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து பார்த்தாச்சு. இவ்வளவு ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ். ஸோ அதுல வந்து லாஸ்ட் கொஸ்டின், அதை நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் வைண்ட் திஸ் அப். ஸோ ரோஹித் சர்மா பத்தி பார்த்தாச்சு, அவரோட ஃபன்னியான பேண்டர் பத்தி பார்த்தாச்சு, மேட்ச் எஃபெக்ட் பத்தி பார்த்தாச்சு, அவர் வந்து எவ்வளவு 100s அடிச்சிருக்காருன்னு பார்த்தாச்சு, எவ்வளவு இன்னிங்ஸ்க்கு 50 அடிச்சிருக்காரு, எவ்வளவு இன்னிங்ஸ்க்கு 100 அடிச்சிருக்காருன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்ஷிப் பத்தி பார்த்தாச்சு, ஹோம்ல அவேல. ரோஹித் சர்மா ஆஸ் அ பிளேயர், இந்தியன் கான்ட்ரிபியூஷன், லெகசி எல்லாமே பியூட்டிஃபுல்லா ஒரு நம்பர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மாவை நீங்க மிஸ் பண்றீங்களா அஸ் அ டெஸ்ட் பிளேயரா, த லெகசி ஆஃப் ரோஹித் சர்மா அப்படின்றத உங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஸோ என்ன மச்சான், நீ என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ரோஹித் சர்மாவை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன் அஸ் அ டெஸ்ட் பிளேயராகவும் சரி, கேப்டனாகவும் சரி. ஆமா, ஐல் ஆல்சோ மிஸ் ஹிம். அண்ட் தேர் இஸ் ஒன்லி இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் எஃபெக்ட் இதெல்லாம் நீங்க இப்ப பாத்துக்கோங்க. இது ஒரு இட்ஸ் a factor to understand what an impact an individual can have in later part of his career. இது ரெண்டு விதத்துல நம்ம அட்ரஸ் பண்றோம். அதுல நம்பர்ஸ்மே நீங்க பாத்திருப்பீங்க.
ஸோ இதுல இங்கிலாந்துல தான் ஹி ஹாஸ் அ வெரி வெரி குட் ரெக்கார்டு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்களா? நம்ம எப்படின்னா மிஸ் பண்ணும்போது மச்சான் நெக்ஸ்ட் மேட்சே இல்லாம இருக்கும்போது ஓகே டெஸ்ட் மேட்ச் இது இப்போ உடனே ஐபிஎல் இப்போ இந்த இண்டோ பாக் வார் போயிட்டு இருக்கும்போது ஐ மீன் என்ன மாதிரி ஐபிஎல் நடக்க போதான்னு தெரியலன்னா நெக்ஸ்ட் கிரிக்கெட்டே வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் அது இங்கிலாந்து சீரீஸா வந்து முடியும் போது உடனே மிஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா இப்போ அஸ்வின் ரிட்டையர்ட் ஆகுறாரு, அவருக்கு பெருசா கேம்ஸ் கிடையாது, இந்தியா டெஸ்ட் ஆடலன்னும் போது ஒன்னும் தெரியாது. ஹோம் டெஸ்ட் ஒண்ணு இருந்து ஒரு ஹோம் சீரிஸ் இருந்து அந்த ஒரு ஸ்பின்னர் அவங்களுக்கு பதிலா எடுக்கிற ஸ்பின்னர் வந்து தடுமாறும் போதுதான் அந்த அஸ்வினை மிஸ் பண்ணுவோம். கரெக்டா? அந்த எஃபெக்ட் இன்னும் அஸ்வின் எஃபெக்ட் இன்னும் உள்ள வரவே இல்லை. ஏன்னா ஆஷ்க்கு ஐ மீன் டெஸ்ட் மேட்ச் இன்னும் ஆடல நம்ம ஹோம்ல. அது மாதிரி எப்படி ஒரு பிளேயருக்கு ஒரு பெஸ்டான ஒரு சச்சின் விராட் இருக்காரு, ஆஸ்திரேலியால போனோடனே அவர் இல்லைன்னா ஆகா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்ப இங்கிலாந்துல ரோஹித் சர்மா இல்லாம இந்தியா கண்டிப்பா அவஸ்தைப்படுவாங்க அப்படின்றது தெரியுது. அதுல அவஸ்தைப்படுவாங்களா மாட்டாங்களான்றது வந்து ரெண்டாவது, பிகாஸ் இட்ஸ் அ ஃபியூச்சர். பட் ரோஹித் சர்மா இருக்கும்போது இந்தியா வந்து ஹேட் அ பாசிட்டிவ் எஃபெக்ட். அதுதான் அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ண போறதை நம்ம சொல்லி இல்ல இவங்க கமெண்ட்ல போடுறது எவ்வளவுக்கு எவ்வளவு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்தே உடனே நம்ம பாத்துரலான்றதுதான் எனக்கு ஒரு இது. லெகசி ஆஃப் ரோஹித் சர்மா டிஃபைன் பை 2 திங்ஸ். ஒன்னு வந்து கேப்டனா வந்துட்டு பண்ண ரெக்கார்டு என்னதான் அது வந்து 50 இருந்தாலும் ஏர்லி பார்ட்ல வந்துட்டு அவர் பண்ண எஃபெக்டிவ்னஸ் டு பிகம் அ வெரி வெரி குட் சைடு அண்ட் அவர் ஓப்பனரா கன்வெர்ட் ஆகி ஒரு ஹெவி இம்பாக்ட வந்து டீமுக்கு கொடுத்தது தான். இது ரெண்டு தான் அவரோட லெகசியை வந்து டிஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு வி ஆர் கோனா see யாரு வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ரீப்ளேஸ்மெண்டா வந்து இருக்க போற கேப்டன்ல, அதுதான் கியூரியஸா இருக்கும். அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வித் பெர்ஃபார்மன்ஸோ இல்ல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அது கில்லா இல்ல பண்டா இல்ல வந்து பும்ராவா இல்ல கேஎல் ராகுலா அப்படின்றத அவங்க 4 பேரை கம்பேரிசனு, அது மட்டும் இல்லாம நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய வரும். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அது எய்தர் அவங்க வந்து ஸ்குவாட் விட்டதுக்கு அப்புறம் வந்தா வரலாம், இல்ல அதுக்கு முன்னாடி வரலாம். வில் ஜஸ்ட் ட்ரை டு புட் தட் அப். அதுக்கு நிறைய டேட்டா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி வில் ஜஸ்ட் டூ இட். நிறைய டைசெக்ஷன் கொண்டு வந்து தான் நம்ம ஒரு ஆன்சருக்கு அரைவ் ஆக முடியும். ஸோ அதனால அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த வீடியோல வந்துட்டு தெளிவா யார் கேப்டன் பண்ணா இந்தியன் டீம் கரெக்டா இருக்கு, இல்ல தேர் இஸ் அ வே ஆஃப் டூயிங் அ டபுள் கேப்டன்ஷிப், அதுக்கு நான் ஒரு தனி இதை நான் கொண்டு வரேன் நானு. அது யாரு என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஹரி. ஸோ அக்ஷய் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ இந்த ஹோல் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். நாங்க வீடியோ டைட்டில்ல போட்டது, அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வந்து இதுக்கப்புறமே கண்டினியூ ஆக போகுது. ஸோ அந்த சீரீஸ்க்கான ஒரு இதுதான் வந்து ஆஸ்ட்ரிச் தெரியுமா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வரோம் உங்களுக்காக. Drop down the comments, அதுக்கப்புறம் spread love, share it with your cricket loving friends. Until then, signing off from Hari and Akshay. Subscribe guys, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.